செல்வி சமையலில் மொறுன்னு அரிசி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசி பக்கோடா செய்யறதுக்கு 1 கப் அளவு அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கலாம். இது கூடவே 200 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்து அரைச்சி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க. அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், பொடியெண்ணெய் இருக்குன்னா இஞ்சி 1 துண்டு, 1 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு வரமிளகாயை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மாவு கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ மாவு கலக்கியாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் வாங்கியிருக்கிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஆர்கே மரச்செக்கு எண்ணெய் வாங்கியிருக்கிறேன். இதில் 5 வகையான எண்ணெய் கலந்து கொடுத்துருக்காங்க. கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், குசும்பூ எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், 5 வகையான எண்ணெய் கொடுத்துருக்கறதுனால 5 வகையான ஊட்டச்சத்து நம்மளுக்கு கிடைக்கும். இவங்க ஒரு 75 வருஷமாக பாரம்பரியமாக மரச்செக்கு எண்ணெய் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அரிசி பக்கோடாவை பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே தக்காளி சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.